மாயா ப்ளீஸ், நேத்து நான் பார்ட்டில குடிக்கவே இல்ல. கூல் ட்ரிங்க்ஸ் கூட கொடுத்தாங்க, ஆனா நான் டேப்லெட் போடுறேன்னு சொல்லி அதை கூட குடிக்கல. நீ திரும்ப திரும்ப குடிக்கலன்னு பொய் சொல்லாத சீனு. நேத்து நீ எந்த லட்சணத்துல இருந்து என்னெல்லாம் உளறிட்டு இருந்தேன்னு நான் தான் வீடியோ கால்ல பார்த்தனே. ஐயோ ப்ளீஸ் மாயா, நான் சொல்றத நம்பு. சத்தியமா நேத்து நான் குடிக்கவே இல்ல. இங்க பாரு சீனு, ஒரு பொய்ய உண்மையாக எதுக்கு சத்தியம்லாம் பண்ற? சத்தியம்லாம் உனக்கு சக்கரை பொங்கல் மாதிரி ஆயிடுச்சுல்ல? சீனு, இதுக்கு மேல இத பத்தி பேசாத. இப்ப நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ முதல்ல அந்த வேலையை பார்ப்போம். இங்கே இருங்க, நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். அம்மாமா ப்ளீஸ்மா, இதெல்லாம் வேண்டாம்மா. இதை நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சா என் வேலை போறது மட்டும் இல்லாம என்னை தூக்கி ஜெயில வச்சிருவாங்கம்மா. டேய், இந்த விஷயத்துல உன் பேர் வெளியே வராது. காதும் காதும் வச்ச மாதிரி சொல்றத மட்டும் செய். இத பாரு, சொல்றதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். எலக்ட்ரிக் லைன் ட்ரிப் ஆகி அந்த ரேக்ல இருக்கிற ஃபைல்லாம் எரிஞ்சிருச்சுன்னு பார்க்குறவங்கள நம்ப வைக்கணும். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன் சார். வரேன் சார். ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். நான் சொல்லும்போது கரெக்டா பத்தவை. சரிங்க மேடம். அதுக்கு முன்னாடி ஒயர் ட்ரிப் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணி வை. சரிங்க மேடம். சரி, கிளம்பு. மேடம், எலக்ட்ரிக் பாக்ஸ் ஏதோ ட்ரிப் ஆகிடுச்சு போல், அதான் ஃபயர் ஆகிருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா எடுத்து வந்துருப்போம் மேடம். சரி மேடம், நான் கண்ட்ரோல் ரூமில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன் மேடம். மாயா, எனக்கு என்னமோ இது யதார்த்தமாக நடந்த மாதிரி தெரியல. யாரோ பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாரு. 2002 ஃபைல்ஸ் மட்டும் எப்படி கரெக்டா இருக்கு? யாரா இருக்கும்? நீ சொல்றது கரெக்ட் தான் கதர். இது தற்செயலா நடக்கல. யாரோ வேணும்னே பண்ண வேலை மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா இது பிளானா தான் இருக்கும். வேற எந்த மாற்றமும் இல்ல. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சிருக்குன்னா கண்டிப்பா யாரோ இத பிளான் பண்ணி தான் இப்படி ஆயிருக்கும். அவங்க வரும்போது ஃபுல்லா எரிஞ்சு சாம்பலாகி போயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி எரிஞ்சு அதை காப்பாற்ற முடியலங்கிற வலியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு லீடு கிடைக்காதான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்போ நீயே வந்து எவிடன்ஸ் எல்லாம் எரிச்சியோ அப்பவே எங்க பெரியப்பா உத்தமர்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்கான்னு, இதை விட 1000 ஆதாரத்தை திரட்டிட்டு வந்து எங்க பெரியப்பா உத்தமர்னு இந்த உலகத்துக்கு நான் நிரூபிப்பேன். கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. பஞ்சாயத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இதுல என்னத்தை கிழிக்க போறேன்னு நானும் பாக்குறேன். இன்னும் 3 நாள் இருக்குல்ல, அது போதுமே. என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க தானே போற. நீ ஜெயிக்கிறதுக்கு ஆதாரம் தேவை, ஆனா எனக்கு உன் கையில ஆதாரத்தை கிடைக்க விடாம தடுத்தாலே போதும். நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உன் குடும்பத்தை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. உன் பலமே உன் குடும்பம் தான்னு சொல்லுவல்ல, நான் உன் குடும்பத்தை உடைச்சு 4ஆ பிரிச்சு நடுத்தெருவுல நிக்க வைக்கல, நான் புவனா இல்ல. ஏய் மாயா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏய், என்னதுக்கு அப்படி பாக்குற? அந்த சீனவியே மாயா பெருக்கிற மாதிரி பண்ணிட்டா.
நம்மளுடைய பிளான் இன்னும் சக்சஸ் ஆயிடும். நானும் ஈஸியா ஜெயிச்சிருவேன். வணக்கம் 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 ஐயா. வணக்கங்க. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா. மேல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க ஐயா. உள்ளெல்லாம் வேலை முடிஞ்சிடுச்சா? அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்கய்யா. வாங்க ஐயா, உள்ள போய் பார்க்கலாம். மச்சான் பொருள்லாம் இறக்கி வைங்க. சரிங்க மச்சான், வாங்க நீங்க உள்ள போங்க. உள்ள எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க ஐயா. வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுல்ல? ஆமாங்க ஐயா. இன்னும் 3 நாள்ல கும்பாபிஷேகம் வச்சிடலாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம், கோயில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இல்லையா? அதான் வழக்கமா என் குடும்பம் சார்பா செய்ய வேண்டிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டேன். மச்சான் எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க வைக்கிறேன் மச்சான். வணக்கம். கதிர், உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். நீ என்ன இன்னும் அதை குடிக்கவே இல்ல? ஓ சாரி தான், நான் மறந்துட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரைஞ்சிட்டு இருந்தேனா, அதான் காஃபி இருந்ததே கவனிக்கல. ஏய் கதிர், செம்மையா இருக்குடா. பின்ன எங்க அம்மா படம் அழகா வராம எப்படி இருக்கும்? என்னது, அம்மாவா? ஆமா, எங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். எல்லாம் சரிதான், எல்லாமே அழகா தான் வரைஞ்சிருக்க. ஆனா முகம் மட்டும் வரையவே இல்லையே. அம்மா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியாது. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு என் அம்மா முகம் மட்டும் வரவே மாட்டேங்குது தானா. சரி கதிர், புரியுது. நீ எதுவும் வருத்தப்படாத. என் வாழ்க்கையில ஒரு தடவையாவது எங்க அம்மா முகத்தை நான் பார்க்கணும். ஒரே ஒரு தடவை அவங்க முகத்தை பார்த்துட்டா போதும். இது என்ன, இந்த மாதிரி 1000 படம் நான் வரைவேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத கதிர். நமக்கு தான் இப்ப லாக்கெட் கிடைச்சிருச்சுல்ல, அதுல இருக்கிற முகம் கண்டிப்பா உங்க அம்மாவோட முகமா தான் இருக்கும். அத வச்சு நாம அம்மாவோட முகத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் அந்த லாக்கெட்டை பார்த்ததுல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படியாவது அம்மா முகத்தை கண்டுபிடிச்சிடலான்னு. கவலைப்படாத கதிர், கூடிய சீக்கிரத்துல உங்க அம்மாவோட முகத்தை நீ பார்க்க போற.